ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்பான குட் பிஸ்னஸ் ஐடியாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அவுட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஈஸியான ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு உண்டான அருமையான வழிமுறைகள் வந்து நிறையா இருக்குதுங்க. இந்தியா மார்ட், அலிபாபா, ட்ரேட்ஸ் இந்தியா, எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா அப்படின்ட்டு நிறைய இடத்துல ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாங்க. ஒரு கோ கிரீன் பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் அண்ட் டெய்லி பேசிஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதிகமாக ப்ராஃபிட் ஏறணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து குயிக்காக வந்துடும். இவங்க பெரிய நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு அருமையான பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய வழிமுறை வந்து இந்த பிஸ்னஸ் வீடியோ ஏற்படுத்தி கொடுக்குங்க நண்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பிங் மெஷினரியில் பேப்பர் ரோல் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பேப்பர் ரோல் வந்து எப்படி மேக் பண்ணுறது, எங்கே போய் மார்க்கெட் பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும், என்ன டைப் ஆஃப் மெஷினரிஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி எப்படி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்ன, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த பேப்பர் ரோல்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஒரு சூப்பர்பான விஷயத்தை பார்க்க போகிறாங்க நண்பா. பேப்பர் ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டைப்ஸ் ஆஃப் பேப்பர் ரோல்ஸ் இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் பேப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ஏடிஎம்ல வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த பேப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பிரிண்டட் தெர்மல் பேப்பர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் ரெஜிஸ்டர் பேப்பர் ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் ரோல்ஸ் இருக்குதுங்க, இடிசி பிரிண்டட் இருக்குது. இடிசி பிரிண்டட் பேப்பர், பேக் பிரிண்டட் தெர்மல் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ ஏடிஎம் அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம்க்கு உண்டான அந்த எஸ்பிஐ ப்ரொசீஜர்ஸ், எஸ்பிஐயோட லோகோ வந்திருக்கும். அதே மாதிரி ஐசிஐசினா ஐசிஐசி லோகோ வந்திருக்கும். உங்கள் கம்பெனி நேம் வேணும், உங்கள் கம்பெனி லோகோ அந்த பேப்பரில் வேணுனாலும் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெர்மல் பிரிண்டட் பேப்பர், பேக் பிரிண்டட் பேப்பர்பாங்க, இடிசி பிரிண்டட்பாங்க, கலர் பிரிண்டட் வைப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பேப்பர் ரோல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிருங்க. ஒரு மினிமமாக ஒரு 100 பேப்பர் ரோல் நீங்கள் வாங்கணும், 50 பேப்பர் ரோல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குங்க. ரீட்டைலர்ஸ் சேல்ஸ் பண்ணுறத விட ஹோல்சேல் சேல்ஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இனிஷியல் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் ஹோல்சேல் மார்க்கெட் ஃபஸ்ட்டு அக்வயர் பண்ண பாருங்கள். ரா மெட்டீரியல்ஸ் வந்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குதுங்க. உங்களுக்கு கஸ்டமர் கிளைண்ட்ஸ் என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் கொண்டு வராங்களோ, ஐ மீன் எனக்கு ஒயிட் பேப்பர் வேணும், இல்லைனா தெர்மல் பிரிண்டட் பேப்பர் வேணும், தெர்மல் பேக் பிரிண்டட் பேப்பர் வேணும், இடிசி பேப்பர் வேணும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பிரிண்டட் பேப்பர் வேணும்ட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் உங்கள்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா பேப்பர் ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க, ஒரு ஏடிஎம் பிரைவேட் ஏடிஎம் ஒயிட் டேபிள் ஏடிஎம் வச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் உங்கள்கிட்ட வாங்கிட்டு இன்னொரு மாதம் வேறவங்ககிட்ட போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க, ஒரு ஷாப் வச்சிருக்காங்க, பெரிய ஷாப் ஒன்று வச்சிருக்காங்க, 4 கேஷ் ரெஜிஸ்டர் இருக்குது, 5 கேஷ் ரெஜிஸ்டர் இருக்குதுன்னா வாரம் அவங்களுக்கு வந்து டெய்லியுமே அவங்களுக்கு லீவ் எல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் பங்க்ஸே எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன், டெய்லியுமே அவங்க வந்து பெட்ரோல் பங்க் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். கார்டு ஸ்வைப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது பிரிண்ட் கேட்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டெய்லியுமே அந்த பேப்பர் ரோல் தேவைப்படுத்த இருக்கும். ஸோ அதனால் வந்து அது மாதிரி பெட்ரோல் பங்க்ஸில் ஒரு 100-130 பங்க்ஸ் பிடிச்சி வச்சிட்டிங்க உங்கள் ஏரியாலைனா நீங்கள் வந்து லைனுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஆள் போட்டிங்கனாலும் கூட நீட்டாக வந்து பேப்பர் ரோல் அவங்க வாங்கிக்குவாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 50 ரோல் 100 ரோல் கண்டிப்பாக தேவைப்படும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா 5 ரோல் 10 ரோல் தேவைப்படும்னா வாரத்துக்கு 70 ரோல் ஆச்சு. ஒரு ரோலுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணாலுமே நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வருங்க. ஒரு மேனுஃபேக்சர் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் ஆகட்டும், ட்ரேட் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் நீங்கள் மேக் பண்ணி கொடுங்க ப்ராடக்ட்ஸு. டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் நல்ல மார்க்கெட் இருக்குது,
இருக்குது, அப்ராட் மார்க்கெட்டில் நல்ல மார்க்கெட் இருக்குங்க. அதே மாதிரி ஹைலி டிமாண்டபிள் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ரீட்டைலே சேல்ஸ் பண்ணலாம், ஹோல்சேல்லையும் சேல்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் B2B சேல்ஸ் பண்ணலாம், B2C சேல்ஸ் பண்ணலாம், இ-காமர்ஸ் வெப்சைட் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு எல்லாத்துலையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. ஒன்ஸ் நீங்கள் பிஸ்னஸில் இறங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வகையான பிஸ்னஸும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கார்பரேட் ஆஃபீஸஸ், MNCs, லக்ஸுரி ஹோட்டல்ஸ், ட்ராவல் ஏஜென்சிஸ், கொரியர்ஸ், கார்கோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், பேங்க்ஸ், கேஷ் கவுண்டர்ஸ், பிரைவேட் லேபிள், ஒயிட் லேபிள் ATM, ரீட்டைல் ஆர்டர்ஸ் அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் அவுட் ஆஃப் பிஸ்னஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு கஸ்டமைஸ் ஆப்ஷன் ரெடி பண்ணி கொடுங்க. பிளைண்டாக வந்து ஒயிட் பேப்பரோ இல்லை ப்ரௌன் பேப்பரோ நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டாம். கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்க, கிளைண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு கஸ்டமைஸ் ஆப்ஷன் ரெடி பண்ணி கொடுங்க. அப்போ தான் நல்ல மார்க்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 300 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருந்தால் போதும் நீட்டாக அந்த பிஸ்னஸ் பண்ணலாங்க. ஒர்க்கர்ன்ட்டு பார்க்குறப்ப இந்த மிஷினரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மிஷினரி இருந்தால் போதும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து படிப்பு பெருசாக தேவைக்கூடிய 10வது 12வது படிச்சிருந்தா போதும், மேக்ஸிமம் டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா போதும். ஏன்னா அஃபிஷியல் ஒர்க்கும் அன்அஃபிஷியல் ஒர்க்கும் அவங்களும் நீட்டாக வந்து பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி மெஷினுக்கு வந்து தம்ப்நெயில் ஒரு பிக்சர் பார்த்துருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே நிறைய பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரி ஒரு மிஷினரி வேணும். அந்த மிஷினரியோட பெஸ்ட் பில்லிங்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மிஷினரி தான் வாங்கணும் அப்படின்ட்டு கிடையாது. இது ஒரு சாம்பிள் மிஷினரி, நீங்கள் வாங்குறேன்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த மிஷினரியோட ரேட்டு வந்து கீழே அந்த லிங்க்லேயும் உள்ள போயினா கேரி என்ன ரேட்டு வருதுன்ட்டு அந்த ரேட்டோட உங்களுக்கு கம்மியாக வேறு எங்கேயாச்சும் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷினரி வந்து வாங்கிக்கலாங்க நண்பா. ஸோ ஜஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஐடியா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படிங்கிற சொல்கிறக்கு மட்டும் இந்த பிஸ்னஸ் ஐடியா. நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஐடியா நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேசிக் கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அதே ஒரு பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வச்சிருப்பாங்க, உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் யாராச்சும் வச்சிருப்பாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து அப்படி இல்லைனா உங்கள் ஏரியாவில் யாராச்சும் பிஸ்னஸ் வச்சிருப்பாங்க, அது வந்து அவங்ககிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அப்படி இந்தியா மார்ட்டில் செக் பண்ணுங்கள். நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் அவங்க மேனுஃபேக்சர் ஹோல்சேல் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. அவங்க கால் பண்ணி பேசிவிட்டு அவங்க இண்டஸ்ட்ரிக்கு 1 or 2 times விசிட் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். இந்த பிஸ்னஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே தெரிய வந்துடும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மேக் பண்ணுறதுனால ஒரு ப்ராடக்ட்டுக்கு இத்தனை ரூபா ப்ராஃபிட் மார்ஜின் வைக்க வேணாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸுக்கு இத்தனை % ப்ராஃபிட் வச்சுக்கிறது 40% வரைக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பாக நிற்குமுங்க. ஒரு மந்த்லி ஒரு 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 30% அப்படின்னு ப்ராஃபிட் போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 lakhலேருந்து 1.5 lakhs வரைக்கும் மினிமம் ப்ராஃபிட் கண்டிப்பாக நிற்கும். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் வந்து கூகுள் பிஸ்னஸில், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில், அலிபாபாவில், ட்ரேட்ஸ் இந்தியாவில், அதே மாதிரி இந்தியா மார்ட்டில், அது மாதிரி ஹோல்சேல் ஆர்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்போ தான் வந்து உங்கள் பிஸ்னஸ் ஆன்லைன் மூலமாகவும் நிறைய பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா ஃபியூச்சர் இந்தியா இஸ் அன் ஆன்லைன் இந்தியா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்கிறது அதுதான், ஃபியூச்சர் பிஸ்னஸ் அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸ் மட்டும் தான் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ரீட்டைல் மார்க்கெட்டு, ஹோல்சேல் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிட்டே வந்துடும் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாருமே வீட்டில் இருந்தபடி வீட்டு வாசலுக்கே வந்து ப்ராடக்ட்ஸ் வரணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஆன்லைன் பிஸ்னஸில் கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். எக்ஸ்போர்ட் நீங்கள் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் பார்க்குறப்ப ஐஇ கோடு வந்து கண்டிப்பாக தேவைப்படாங்க. அப்போ கோவிட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிஸ்னஸ் சைடு பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அடுத்து உங்கள் ஆஃபீஸ் ரெஸ்யூம் ஆகுது, நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஈஸியாக வந்து சாட்டர்டே சண்டேலாம் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. அந்த டைமில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வீட்டில் வந்து யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. இந்த பேப்பர் ரோல் எப்படி மேக் பண்ணுறது, எங்கே கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறது, என்ன ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு பதிவு வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்போம் நான் நினைக்கிறேங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off, Vijay. Bye. See you.